ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோடில் நம்ம சோழன் இருந்துட்டு நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். இப்போ கூட நிலாவை கூப்பிட்டு உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணுற போகிறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிலா வந்து கூப்பிடுறாங்க. நிலா இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நிலா இருந்துட்டு என்னாச்சு, எதுக்காக இப்படி கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீங்கள் ஒரு தடவை காரில் இந்த பர்ஃப்யூமு நல்லா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த பர்ஃப்யூம் வந்து இதுதாங்க, பல்லவனுக்காக அடிச்சு விட்டேன், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிலா அங்கே பாரு ஒற்றலை எப்படி இருக்குன்னு. ஆமாம் இருக்குது, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், எடுத்து நீங்கள் அடிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லவும், நிலா அங்கே ஒரு டிவி போட்டால் எப்படி இருக்கும், நான் வந்ததுலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் வீட்டுக்கு ஒரு டிவி வாங்கலான்னு, அதை காதிலே போட்டுக்கல, ஆனால் இப்போ மட்டும் என்ன அது இதுன்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளோ டைம் வேஸ்ட்டாக என் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை நிலா உங்களை பேர் சொல்லி கூப்பிடுவோம், நீ வா போன்னு நான் சொல்கிறதா, நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கல்ல. ஆமாம் கொடுத்தேன், அதுக்கு என்ன இப்போ, அதை நான் இவங்கக்கிட்ட நான் சொன்னேன், ஆனால் இவங்க யாருமே அதை நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு விஷயம்னு சொல்லிட்டு என்னை தேவையில்லாமல் இங்கே நிற்க வச்சு கதையாக வேறு எழுதிக்கிட்டு இருக்கீங்களா, பேசாமல் போய் வேலையை பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. எவா நல்லவனே, இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. நீயும் நிலாவும் பிரியாமல் ரொம்ப சந்தோஷமாக வந்தா, அதை விட வேறு என்னடா எங்களுக்கு கிடைக்க போகுது, நீலாம் இந்த வீட்டில் இருந்தால் மட்டும்தான்டா இந்த வீட்டுக்கே பலம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பல்லவனும் இருந்து, அண்ணன் அண்ணி நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக வரணும், நீ சொல்லணுமா, கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே வருவோம், அதை பற்றியெல்லாம் நீ எந்த கவலையும் பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுக்கு சமாதானம் பண்ணி அங்கேருந்து அனுப்பி விடுறாங்க. ஆனால் சேரன் எதுவுமே கண்டுக்காத மாதிரி இருக்கார். அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம சேரன் இருந்துட்டு துணியெல்லாம் அலசிட்டுருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம பாண்டு இருந்துட்டு, அண்ணன் அதை துவைக்காதீங்க, கிரீஸ் எல்லாம் அப்படியே இருக்கும், என்னடா இது மெக்கானிக் ஷெட்டுக்கு போக போகிறேன், கொஞ்சம் நல்லா போட்டேன்னு பார்த்தா இந்த கரை போகவே மாட்டேங்குது, அதெல்லாம் போகாதுன்னு டைம் வேஸ்ட்டாக துவைச்சிட்ருக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோழனும் நிலவும் மாறிட்டாங்கல்ல, ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையிலையும் இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். அப்படியே வந்தாலையும் அவங்க ரெண்டு பேரும் விட்டு கொடுக்காம அவங்கவுங்க பிரச்சனையை கண்டிப்பாக பார்த்துப்பாங்க. இனிமேல் நான் உங்களை பற்றி நீ கவலைப்படாமல் உனக்கான ஒரு லைஃப்பை ஆரம்பிக்க பாரு. ஏற்கனவே சந்தாவோட ஊர்லேருந்து வந்து இங்கே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேலும் சந்தாவை நம்ம விட்டு வைக்கக்கூடாது. சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்தால் நைட்டுக்கு அவங்களுக்கு பிடிச்சது, காலையில் நம்ம நிலானிக்கு பிடிச்சதுன்னு சொல்லி விதவிதமாக சமைச்சு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு தெரியும்னு உங்களுக்கோ இல்லை எனக்கோ கல்யாணம் ஆனால் நிலானி வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு சொல்லிச்சுல்ல, அதனால தானே நீ கல்யாணத்தை தள்ளி போட்டுட்ருக்க. இனிமேல் அந்த பிரச்சனை வேணவே வேண்டாம், அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்கன்னு நீயும் உன்னோட வாழ்க்கையை பாரு அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. டேய், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியே, அதுக்காக இப்படி சொல்கிறியா, சத்தியமாக இல்லைண்ணா, அதை பற்றி நான் யோசிக்க கூட இல்லை, நீ உன்னை பற்றி மட்டும்தானே நான் கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சேரனும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா பல்லவன் இருந்துட்டு அவங்களுடைய காலேஜில் வந்து எல்லாரோட பேரண்ட்டும் வந்துக்கிட்டே இருக்காங்க. பல்லவன் ரொம்ப நேரமாக வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்து தான் நம்ம சோழன், நிலா, பாண்டின்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்டும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. எங்கன்னு அண்ணன் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நாங்கள் வீட்டில் இருந்து வரோண்டா, ஆனால் அங்கே அப்படி இல்லை, நம்ம அண்ணன் சைட்டுக்கு போயிட்டு சைட்டில் இருந்து தான் இங்கே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை வந்து சமாளிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் இன்றைக்கி ப்ரைஸ் வாங்க போகிறடா உன் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு கட்டம், இந்த கட்டத்தில் மோகத்தை இப்படி வச்சுருக்கலாமா, நல்லா சிரித்த முகமாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சிரிக்க வச்சிட்ருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம பாண்டியும் சோழனும் இருந்துட்டு சேரன் எதுக்காக கல்யாணத்தை தள்ளி போடுறாங்கன்ற விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க. அப்படின்னா அண்ணனுக்கு முட்டுக்கட்டே இருக்கிறது நானும் நிலாவும் தானே, பேசாமல் நிலவை கூப்பிட்டு நான் அவங்க எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு கேட்கவும், கிறுக்குத்தனமாக எதையும் பண்ணாத, இல்லாட்டி சந்தா வீட்லையாவது பேசணுமா, அதெல்லாம் எதுவுமே பண்ணாத, அண்ணனோட கல்யாணத்தை நம்ம கிராண்டாக பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக காலேஜில் ஃபங்க்ஷனும் ஆரம்பிக்குது. என்ன நீ இன்னும் அண்ணனை காணோம், நாங்கள் போய் அண்ணன்கிட்ட பேசிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு சேரனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அண்ணன் இன்னும் நீங்கள் காலேஜுக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அங்கே எதுக்காகடா நான், அண்ணன் இன்னைக்கு பல்லவனோட முக்கியமான ஒரு நாள், நீங்கள் வராமலையா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அரிசி இருந்துட்டு ஃபோனில் ரொம்பவே டென்ஷனாக பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன இதுன்னு சொல்லிட்டு சேரன் வந்து கேட்ட உடனே சந்தாவை கொண்டு வந்து விட சொல்லி தான் அவங்க என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நானும் எத்தனை நாளைக்கு தான் சமாளிக்கிறது, அது மட்டும் இல்லை உங்கள் கையில் நான் சந்தாவை பிடிச்சி கொடுத்துட்டா எனக்கு அந்த கஷ்டமே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சேரனும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.